ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்லைட் டான் பை கிளவுட்ஸ் என்ற ட்ராமாவோட எபிசோட் 2 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். சம்னம் சரி ஓகே நம்மளோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து விட்டுறான். சம்னம் ஹீரோ மேலேயே முட்டிக்கிட்டு போய் நிற்கிறா. சம்னம் ஹீரோட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்காண்டி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எது நீ கஷ்டப்பட்ட, இதை நான் நம்பணும் அப்படின்ற மாதிரியே கேட்குறான். சம்னம் நினைக்கிறா எவ்வளோதான் ஐஸ் வச்சாலும் உருக மாட்டேங்கிறானே கல்லஞ்சக்காரன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. சம்னம் சொல்றா நீ அன்னைக்கு என் மேலே கத்தி வச்ச பாரு, நிஜமாவே மசாலா ஆயிட்டேன்ப்பா, உன்னை போய் பூ போல வளர்ந்தவன் சொல்லிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரியே டாப்பிக்கை எங்கெங்கேயோ கொண்டு போறா. ஹீரோ சொல்றான் எம்பிடு தான் நீ ஆக்ட் பண்ணாலும் இன்னைக்கு உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுடியோ அப்படின்ற மாதிரியே ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சம்னம்ட்ட என்னை தள்ளி விட இங்க குழிய எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சம்னம் என்ன டமாசா பேசுறான் பாரியா இவன் அப்படின்ற மாதிரியே சொல்றா. சம்னம் ஹீரோட்ட உனக்காண்டி நான் ஆளுங்கெல்லாம் அனுப்பி வச்சேன், நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்றா. அதுக்கு ஹீரோ கிழிச்சடா கிழிச்ச நல்லா அனுப்பி வச்சப்போ அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ சொல்றான் நீ அனுப்பி வச்ச ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல, ஒருத்தனுக்கு காது கேட்கல, என் தலையை வெடிக்கிற அளவுக்கு கத்தி கத்தி என் உசிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். சம்னம் ஹீரோவையும் அரண்மனையில ஒர்க் பண்ற ஆள் நினைச்சிட்டு நீ என்ன மில்ட்ரி இங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அகைன் அவகிட்ட நீ என்னம்மா நீங்க அப்படின்ற மாதிரியே கேட்கறான். சம்னம் ஹீரோ கிட்ட எனக்கு இங்க ஒர்க் பண்றதுதான் என்னோட உசிரே அப்படின்ற மாதிரியே பொய் சொல்லிட்டு இருக்கா. அடிச்சு விடு காசா பணமா அப்படின்ற மாதிரியே அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அங்க மச்ச வேலைக்காரன் ஒருத்தன் வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு யாடாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோவை பார்த்தோன்னா ஐயா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வரான். ஹீரோ அவனை எப்படியோ சமாளிச்சிடறான். ஹீரோ அந்த ஆள்கிட்ட ஒருத்தன் தப்பிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க கூப்பிடுறான். அந்த ஆள் ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. சம்னம் ஹீரோ கிட்ட ஓடி வந்து எனக்கு ஒரு அடி போட அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரியே ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவும் அவளை அடிக்கிறதுக்காண்டி கையெடுக்கிறான். ஹீரோயின் அவ்வளோதான் மூஞ்சி முகரை எல்லாம் பீய போகுது அப்படின்ற மாதிரியே பயப்படுறா. ஹீரோ அவளோட தலையை தடவி விட்டுட்டு நீ என்னோட நாய்க்குட்டி நான் உன்னே எப்படி அடிப்பேன் அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோ சம்னம்ட்ட நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் நீ இப்போ போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் உன் தொல்லை ஒரு வாட்டியே தாங்க முடியல இதில் அடிக்கடி வரியா அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு போறா. அந்த ஆளு சம்னமை ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்னமை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். உனக்கு பனிஷ்மெண்ட்டா நீ இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல விட்டுட்டு போறான். ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னடா பாலடைஞ்ச பில்டிங்ல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு எல்லாருமே லைனாக நிற்க வைக்கிறாங்க. கூட்டத்தில் ஒரு குள்ள நரி மாதிரி அந்த கூட்டத்தில் சம்னமும் நிற்கிறா. வேலை செய்கிற எல்லாருக்குமே ஒரு ஹெட் இருக்காரு. அவர் அங்கே வந்து இந்த ஜாபை நீங்கள் ரொம்பவே சின்சியராக பண்ணணும், இல்லைனா உங்களோட உயிரை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு செம்மையா அள்ளுட்டுருது. ஹீரோனுக்கு மட்டும் இல்லை அங்கே ஒருத்தன் சுச்சு போகிற அளவுக்கு பயந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அங்கே மானு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து உங்களுக்கு 3 எக்ஸாம் இருக்கு, அந்த 3 எக்ஸாம்லயுமே நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களை பேலஸை விட்டே கடாசி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. சம்னமோட மைண்ட் வாய்ஸ் என்னடா ஆளாளுக்கு பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த மா சொல்றாரு இப்ப எல்லாருமே பிசிக்கல் டெஸ்ட்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆத்தி நம்ம மாட்டிக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு சொல்லி இருக்கு. அந்த டெஸ்ட்டும் நடக்குது. எல்லாருமே அவங்களோட பேண்ட்டை கழட்டிட்டு அவங்க போட்ட மார்க் காமிக்கிறாங்க. இப்ப சம்னமுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு அவ பயத்துல இருக்கா. சம்னம் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்புறா. பட்டுன்னு ஒரு குண்டை மேல மோதிரா. அந்த குண்டை அப்படியே போட்டேன்னு வையா அப்படின்ற மாதிரியே ஹீரோயினை அடிக்க வரான். சம்னமும் அவன் கிட்ட சாரி கேட்கிறான். அந்த பையன் சரி ஓகே விட நம்ம எல்லாருமே இங்க புதுசா தான் வந்திருக்கோம், நீ என்ன ஃப்ரெண்டு மாதிரியே நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்றான். என்னொருத்தவங்க வந்து நம்ம 3 பேருக்குமே 18 வயசு தான் ஆகுது, நம்ம ஒன்னாவே ஒரு கேங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அவன் காமெடின்ற பேர்ல ஏதோ பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த குண்டு பையனும் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ நீங்க பீதியிலேயே நின்றுட்டு இருக்கா. சம்னமோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வர கடுப்புக்கு ஒரு கட்டையை எடுத்து இவனை அடிச்சு மட்டையாக்கினா கூட தப்பு இல்ல அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட டர்ன் வருது. அந்த குண்டு பையன் ஹீரோனுமே இழுத்துட்டு போறான். ஹீரோனுக்கு அந்த ஹெட் கொடுத்த ஸ்பீச்சே மண்டைக்குள்ள ரிங்காரமா சுத்திட்டு இருக்கு. அவளோட உண்மை தெரிஞ்ச பிறகு அவளை கொலை பண்ற மாதிரியும் நினைச்சு பாக்குறா. அதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறா ஹீரோயின். எல்லாத்தையுமே அந்த மார்க்ஸை காமிக்க சொல்றாங்க. ஹீரோனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோயின்ட்ட காமிக்க சொல்லும் போது ஹீரோயின் பேந்து முழிச்சிட்டு இருக்கா. அந்த எக்ஸாம்பிள் பண்றவரு எதுக்கு நீ காட்ட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு. அந்த ஜியாங்ன்ற வேலைக்காரர் எக்ஸாமின் பண்றவர்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த எக்ஸாமின் பண்றவரும் அந்த பிளேஸை விட்டு ஜியாங் கூட போறாரு. இன்னொருத்தர் அந்த டெஸ்ட் பேப்பரை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கூட இருந்த 2 பேருமே பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர் ஹீரோயின் நேம கூப்பிடும் போது ஹீரோயின் மூஞ்சில ஒரு ஈ
ஆடல. அந்த ஆளு ஹீரோனோட பேப்பர் பார்க்கும்போது ஹீரோனோட பேப்பர்ல கை தவறி பாஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஹீரோயின்ட்ட அதை சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்பதான் உசுரே வருது. எல்லாருமே அங்கேருந்து போக சொல்றாங்க. ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே திணறி போய் நின்றுட்டு இருக்கா. அந்த குண்டு பையனும் ஹீரோயின்ட்ட வா போலாம் அப்படின்னு சொல்றான். அந்த பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஆட்டு தாடி வச்ச கோணத்தலையனும் ஒரு மங்கூஸ் மண்டனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, என்னோட பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு தான் ராணியா இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டரோட அல்லக்கை ரெண்டுமே அவங்க சீக்கிரமாவே ஒரு பையனை பெத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனை நம்ம சீக்கிரமா இளவரசர் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குமே ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. வேலை செய்யற எல்லாருமே ஹீரோட அரண்மனை கிட்ட வராங்க. அந்த குண்டு பையன் ஹீரோயின்ட்ட ஹீரோ ரொம்பவே கோவக்காரன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்தா அந்த மச்சம் வச்ச வேலைக்காரன் பறந்து வந்து வெளியில விழுகிறான். எல்லாருமே அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சம்னம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி குடுகுடுன்னு சொல்லி ஓடி போய் அவனோட கையிலேயே மிதிச்சிட்டு இருக்கான். அவன் அடே 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 என் கைடா வலிக்குதுடா அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கான். அவன் கையை எடுத்த பிறகு அடே லூஸ் பையில நான் விழுந்தது கூட வலிக்கலடா, நீ மிதிச்சதுதான்டா வலிக்குது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ அகைன் கத்த ஆரம்பிக்க அந்த மச்சக்காரன் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். சம்னமோட ஃப்ரெண்ட்ஸ் சம்னமையும் தரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சம்னமோட ஃப்ரெண்டு அந்த குண்டு பையன் எல்லாருமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு கருமாந்திரம் பிடிச்ச பேலஸ் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொரு பையன் ஆமா ஆமா நம்மளும் தப்பு பண்ணா நம்மளுக்கும் இப்படிதான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோயினுக்கு பீதியை கிளப்பி விட்டுறானுங்க. ஹீரோ செம்ம கோவமா நடந்து வரான். அந்த ஜியாங்ன்ற வேலைக்காரன் ஹீரோ கிட்ட நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த மச்சக்காரன் ராணியோட பிரெக்னன்சி பத்தி தான் சொல்ல வந்தான், நீங்க எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ எனக்கு தெரியும் நீ வாய மூடு அப்படின்ற மாதிரியே கத்துறான். ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோட அம்மா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பாங்க. அதை ஹீரோ உட்காந்து ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட அம்மா அதை ஹீரோக்கும் கத்து கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது அந்த பிரைம் மினிஸ்டரும் அங்க வராரு. அவர் ஹீரோ கிட்ட ராணியவா பார்க்க வர அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆமா நானும் நியூஸ் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போக வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் மறுபடியும் எனக்கு அவங்கள பார்க்க டைம் கிடைக்காது பாருங்க அப்படின்ற மாதிரியே நக்கலா சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அந்த ராணி ஹீரோ கிட்ட உன்னோட ஃபேஸே மறந்து போச்சு, அடிக்கடி வந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ என்னோட ஃபேஸை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அங்க அந்த மன்னரும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் அந்த ராணி அப்படியே ஆக்டிங் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கா, ஏதோ ஹீரோ மேல பாசம் இருக்க மாதிரியே. ஹீரோக்கும் ராணி ஆக்டிங் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த ராணி மன்னர் கிட்ட உங்களுக்கும் ஹீரோவை அடிக்கடி பார்க்கணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மன்னரும் ஹீரோ கிட்ட நீ அடிக்கடி வந்தா ராணி ரொம்பவே சந்தோஷப்படுவா, அதனால நீ அவளை வந்து பாருன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த ராணியை பார்த்துட்டு இப்ப நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, அதனால நல்ல விஷயத்த தான் கேட்கணும், நல்ல விஷயத்த தான் பார்க்கணும், அப்பதான் உங்க வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் என்ன அடிக்கடி பாக்குறது நல்ல விஷயமா எனக்கு தோணல, என்ன மாதிரியே இன்னொருத்தன் பிறந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராணிக்கு செம்ம பல்ப் ஆயிடுது. ஹீரோ சொல்றான் உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் என்னோட ஃபேஸ உங்களுக்கு காட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். மன்னர் விட்டா நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிருவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரியே ஹீரோவை அங்கேருந்து கிளம்புப்பா சாமி அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஹீரோ சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்க எல்லாருமே ரிட்டன் டெஸ்ட்டுக்காண்டி வராங்க. சம்னமும் வரா. அவளை ஹீரோ பார்த்துட்டு அந்த ஜியாங்கிட்ட ஃபெயில் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியாங் சொல்றாரு அவங்க ஃபெயில் ஆனா இந்த பேலஸை விட்டே தூக்கி கடாசிடுவாங்க, அகைன் அவங்களால இந்த பேலஸ்குள்ள வரவே முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இங்க எல்லாருமே எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்காங்க. அந்த மாவும் மச்சக்காரரும் தான் எக்ஸாமினரா இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் ஒளிஞ்சு வரான். அந்த மச்சக்காரன் ஹீரோவை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிக்கிறான். ஹீரோ அவன்கிட்ட வாயை மூடிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்கிறான். அந்த மச்சக்காரன் மா கிட்ட வான்னு சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிட்டு அவனையும் கூட்டிட்டு அங்கேருந்து போறான். ஹீரோ நீங்க உட்காந்துட்டு பெண்ணை உருட்டி விளையாடிட்டு இருக்கா, அது எந்த ஆன்சரை காமிக்குதோ அந்த ஆன்சரை தான் போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டு இருக்கான். சம்னம் அவனை பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிடுறா. சம்னம் அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ வாய மூடி, இப்படியே நீ இங்கி பிங்கி பாங்கி போட்டினா பாஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். சம்னம் சுத்தி முத்தி பாக்குறா. அங்க இருந்த ஒருத்தரை கூட காணோம். ஹீரோ அவகிட்ட நான் சொல்ற ஆன்சரை மட்டும் மார்க் பண்ண அப்படின்ற மாதிரியே சொல்றான்.
அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரான். அகைன் ஹீரோயின் பெண்ணை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ ஆன்சரை சொல்லும் போது அப்ப கூட ஹீரோயின் தப்பா தான் மார்க் பண்ண போறா. ஹீரோ சம்னமோட கையை பிடிச்சி ஆன்சரை மார்க் பண்ண வைக்கிறான். ஆனா ஹீரோயின் எல்லாத்துக்குமே டாட் வச்சு விட்டுறா. ஹீரோ அந்த பேப்பரை எடுத்துட்டு வேற ஒரு பேப்பரை கொடுக்குறான். ஹீரோயின் அந்த பேப்பரை வாய்க்குள்ள திணிச்சு விட்டுறா. ஹீரோ அவளோட புடனிலே போட்டு எழுத வைக்கிறான். ஹீரோயின் ஆன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் இந்த ரிட்டன் டெஸ்ட்லயுமே பாஸ் ஆயிரா. அவளால சுத்தமா நம்பவே முடியல. நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல கேக்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த பேப்பரை எடுத்துட்டு இதை நம்ம பிளாங்காவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த குண்டு பையன் ஒரு கொஸ்டின் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். என்ன கருமண்டா இது, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஜூன்சாங் ஒரு பொண்ணை வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் பத்தி தான் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு ஹீரோயின் பத்தியே கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு யூன்சாங்கிட்ட அந்த பையன் எப்படி ஒரு பொண்ணுன்னு சொல்றா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு யூன்சாங் என்னதான் ஒரு பொண்ணு ஆம்பளை கெட்டப்ல இருந்தாலும் அது பொண்ணா பையனான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை ரெப்பிட்டன்ஸ் ஹால்னு ஒண்ணு இருக்கும், அங்க போய் ஸ்டே பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் ஒரு விளக்கை எடுத்துட்டு அங்க வரா. அது ஒரு பாரடஜ பங்களா மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அங்க வர அவளுக்கு ரொம்பவே திக் திக் திக்குன்னு இருக்கு. அங்க யாரோ பறக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு செம பயம் ஆயிடுது. ஹீரோயின் கொண்டு வந்த லேம்பை யாரோ கத்தி வச்சு கீழே விழுத்துறாங்க. ஹீரோயின் யாடா அவன் என் கூட கண்ணாம்பூச்சி விளையாடுறவன் அப்படின்ற மாதிரியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அவ முன்னாடி யாரோ தலைகளா வந்து தொங்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்து போய் மயங்கி விழுந்துடுறா. அது வேற யாரும் இல்ல, கிம் தான். ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வரான். வந்து ஹீரோயின் மயங்கி இருக்கதை பார்த்துட்டு இந்த நாய்க்குட்டியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ சம்னமா பார்த்துட்டு இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் ஹீரோ கிட்ட இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். யூன்சாங் அந்த பொண்ணை வரைஞ்சு முடிச்சிடறான். அந்த பொண்ணு அவனுக்கு ரூட்டு விட எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனா பையன் அசரவே மாட்டேங்கிறான். யூன்சாங் அந்த பொண்ணு கிட்ட என் மனசு எங்க போகுதோ அவங்களுக்கு தான் நான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பல்பு கொடுத்துட்றான். ஹீரோவும் கிம்மும் பேசிட்டே இருக்காங்க. கிம் ஹீரோ கிட்ட இந்த பிளேஸ்க்கு நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஏதோ சத்தம் கேட்க ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர் நடுவுலமே உட்கார்ந்துருக்கா. கிம் ஹீரோயின்ட்ட ஒழுங்கு மரியாதையா உன்னோட பிளேஸ்க்கு போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அங்க போனாலும் எனக்கு பிளேஸ் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட்ட உண்மையிலே நீ இந்த பேலஸ்ல என்னதான் ஒர்க் பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறா. கிம் ரொம்பவே ஷாக் ஆயிரான். என்ன இவன் இளவரசர் கிட்ட ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கிம் பக்கம் திரும்பி நீ என்ன பேய் அங்கிட்டு இங்கிட்டு பேய் மாதிரியே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு போது கிம்மோட மைண்ட் வாய்ஸ் என்ன வண்டி இந்த பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அவன் மண்டையில தூசி கிடக்கும், அதை எடுக்கிறதுக்காண்டி ஹீரோயின் போறா. கிம் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நீ அவரை டச் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கிம்மோட கையை எடுத்து விட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸை புடுங்கி குடிச்சிடுறா. நல்லாவே போதை ஆயிரா. போதையில செம்மையா புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட மேல பாரு கீழே பாரு சைட்ல பாரு அங்க பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள அந்த டெஸ்ட்ல தான் நம்ம ஃபெயில் ஆயிடுவோமே, இனிமே பத்தி இவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட விரலை பிடிச்சி கடிச்சு விட்டுறா. யூன்சாங் வெளியில போயிட்டு வரான். அவனோட டிராயிங்ஸை யாரோ தூக்கி போட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவனோட தாத்தா அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அங்க வந்திருப்பாரு. பிரைம் மினிஸ்டர் யூன்சாங்கிட்ட இந்த கர்மத்தை தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் யூன்சாங்கிட்ட இது எல்லாத்தையுமே மூட்டை முடிச்சு கட்டி வச்சுட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு யூன்சாங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ அவனோட விரலையே டிங் டாங் சொல்லி ஆட்டிட்டு இருக்கான். ஜியாங் அங்க வந்து உங்களுக்கு அடிபட்டு இருக்கா இளவரசரே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ஜியாங் ஹீரோ கிட்ட இப்படி வெறிநாய் கிட்ட எல்லாம் நீங்க எதுக்கு போய் கடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரலை எடுத்து அவரோட வாய்க்குள்ள வைக்கிறதுக்காண்டி போறாரு. ஹீரோ அந்த ஆள்கிட்ட ஐயோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ நினைக்கிறான் அந்த நாய் லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்குதானே தெரியல அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் பத்தி நினைச்சிட்டே ஈன்னு சொல்லி இழிக்கிறான். ஹீரோயின் கிம்ட்ட ஹீரோ பத்தி கேட்கும்போது அதுக்கு கிம் நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரியே சொல்றான். அதுக்கப்புறம் கிம் ஒரு தாவு தான் தாவுறான். அடுத்த செகண்ட் ரூஃப் மேல போய் நிக்கிறான். ஹீரோயின் என்ன குரலி வித்தெல்லாம் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறா. இங்க எல்லாருமே அந்த கொஸ்டினோட ஆன்சரை சப்மிட் பண்ண வராங்க. அந்த குண்டு பையன் உன்னை நம்பி தான் எழுதியிருக்கேன், இது மட்டும் தப்பா இருந்துச்சு என் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ என்ன கண்ணை மூடிட்டு நம்பலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பேப்பரை போய் சப்மிட் பண்றா. அது ஃபுல்லாமே பிளாங்கா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்தம்மா என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் அவர்கிட்ட எனக்கு இந்த ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஹீரோயின் ரொம்பவே ஜாலியா வெளியில வரா. எப்படியும் நம்ம இந்த பேலஸை விட்டு வெளியில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
சம்னமோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட எதுக்கு இப்படி பண்ண, ஏதாச்சும் அடிச்சு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த மச்சக்காரன் அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மன்னர் அந்த வேலை செய்யற ஹெட் கிட்ட ஃபங்க்ஷனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பாடு எல்லாமே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அந்த கிம்ட்ட வந்து நம்மளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு சொல்றான். இங்க அந்த மச்சக்காரன் 3 பேருக்குமே ஒர்க் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தன் அந்த மச்சக்காரன்ட்ட வந்து எனக்கு குக் பண்றதுக்காண்டி சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோனை பார்த்து பின்னாடி ஒரு குட்டி காடு இருக்கு, அங்க போய் 20 கோழியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னது 20 அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அந்த ஆளு நீ எப்படி பிடிப்பியோ தெரியாது, ஆனா எனக்கு 20 கோழி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியே ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோனும் அங்க போய் பாக்குறா. முதன்னு சொல்லிட்டு நிறைய கோழி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பிடிக்க போறான், அது எல்லாமே ஓடிடுது. ஹீரோயின் கோழியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து விழுந்து அடிபட்டதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் எப்படியோ அவ ஒண்ணு அந்த கோழி எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு கோழியை பிடிக்கிறதுக்காண்டி வரா. அது குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அது பின்னாடியே ஹீரோயினும் துரத்திட்டே ஓடி வரா. அந்த கோழி ஒரு ஓட்டு மேல ஏறிடுது. ஒரு வீட்டுக்கு கீழே ஜூன்சங் நிக்கிறான். அந்த வீட்டுக்கு மேலதான் ஹீரோயின் அந்த கோழியை பிடிக்கிறதுக்காண்டி தவண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த கோழியை பிடிக்கிறேன்ற பேர்ல டபார்னு குப்புற கடிச்சு கீழே விழுகிறா. ஜூன்சங் எப்படியோ ஹீரோனை பிடிச்சிடறான். 2 பேருமே ஷாக்கா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த பிரின்சஸ் கிட்ட அம்மா எல்லா ஆன்சர் ஷீட்டையுமே கொடுத்துட்டு இதுல நீங்க ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரின்சஸும் ஒரு லெட்டர் எடுத்து படிச்சுட்டு எவ்வளோ கொழுப்பு இவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுறா. இங்க யூன்சங்கும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யூன்சங் ஹீரோயின்ட்ட உன்னை எவ்வளவுதான் நான் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அணைச்சு பிடிச்சது இப்ப பிடிச்சது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அவன் நிஜமாவே நீ ஒரு வேலைக்காரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா நீ கேக்குறத பார்த்தா நான் ஒரு பையனானு சொல்லி கேட்பா போலயே அப்படின்ற மாதிரியே கேக்குறா. யூன்சங் ஹீரோயின்ட்ட வந்து நான் ஒரு வேலைக்காரனை இம்புட்டு அழகா பார்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோனுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் நான் சும்மா தான் சொன்ன ஒரு ஃபன்னுக்காண்டி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்பா சாமி ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் நிஜமாவே 20 கோழியை கொண்டு வந்து போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அந்த மச்சக்காரன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். அதை விட அந்த ஆட்டுத்தாடி அங்க வந்து செம்மையா கத்திட்டு இருக்கான். அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்டுத்தாடி எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியா இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் எந்திரிச்சு எல்லார்ட்டையுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டா ஒரு அம்பு வந்து அவர் கையில இருந்த கிளாஸை உடைச்சிட்டு போய் சிவத்துல முட்டிக்கிட்டு நிக்குது. அங்க இருக்க எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. அந்த அம்பு விட்டவனை பார்க்கும்போது அவன் ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அவனை பிடிக்க சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் கிம்மும் வராங்க. அந்த பிரைம் மினிஸ்டரோட ஆளுங்க வாள் எடுத்து நீட்டும் போது கிம் அவங்கள தடுத்து நிறுத்துறான். கிம் அவங்க கிட்ட இது இளவரசன் சொல்லும் போது அந்த பிரைம் மினிஸ்டரும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. ஹீரோ அந்த ஆள்கிட்ட வரும்போது அந்த ஆள் கேக்குறாரு நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ சொல்றான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ சொல்றான் எனக்கு ஒரு குட்டி தம்பி வரப்போறான், அவனுக்காண்டி நான் எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர்ட்ட ஒரு பைய கொடுக்குறான். ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர்ட்ட என்ன இந்த இடம் வெறிச்சோடி இருக்கு அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க அம்பை பார்த்துட்டு அந்த அம்புல ஒரு லெட்டர் இருக்கும், அதை ஹீரோ எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர்ல போட்டிருக்கும் வறுமை தான் பாவம், இந்த வறுமை எல்லாமே இந்த கவர்மெண்டால தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருந்தாலும் ஹீரோக்கு ஓவர் லொல்லுதான். ஹீரோ சரி ஓகே நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான். யாருமே அவனோட ட்ரிங்க்ஸை வாங்க மாட்டேங்கிறாங்க. இங்க அந்த யூன்சங் வந்து நான் உங்களுக்காண்டி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்றதை பார்த்துட்டு இளவரசர் கூட எப்படி என்ஜாய் பண்றாரு பாரு அந்த ஃபங்க்ஷன்ல அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இளவரசரை பாக்குறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றான். ஆனா அவளுக்கு ஹீரோவோட தலை மட்டும்தான் தெரியுது. ஹீரோ அந்த யூன்சன்ட்ட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யூன்சன் சொல்றான் நானே உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் நம்ம 2 பேருமே மீட் பண்ணி சிரிச்சு பேசுற அளவுக்கு நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றான். அந்த யூன்சங் ஹீரோ கிட்ட நீ இப்பவும் ஹாஷா தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் கிட்ட இவன் தான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கல, நீ ஆச்சும் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கிம் நான் ஜாப்ல இருக்கப்போ என்னால ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது யூன்சங் ஆமா நீ ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு நான் அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். இவங்க ட்ரிங்க்ஸ் பண்றத அந்த ஆட்டுத்தாடியும் பிரைம் மினிஸ்டரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டுத்தாடி எரியிற நெருப்புல இன்னுமே எண்ணெயை ஊத்திட்டு இருக்கான்.
அந்த ஆட்டத்தாடி சொல்றான், இளவரசர் கூட பார்க்கும்போது யூன்சங்கிட்ட என்னமோ குறையுது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் யூன்சங்கும் சின்ன பிள்ளையா அம்பு விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பிரைம் மினிஸ்டரை ஒரு ஜோசிக்காரர் வந்து பார்த்து யூன்சங்க பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, யூன்சங் ரொம்பவே பாசக்கார பயபுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்ன சொல்றதுக்காண்டி ரொம்பவே திணறிட்டு இருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டர் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, யூன்சங் இளம் வயசுல இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. பிரைம் மினிஸ்டர் அந்த ஆள்கிட்ட நீ இதை பத்தி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாரு. இப்ப அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. இங்க ஹீரோவும் கிம்மும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த கிம்ட்ட அந்த அம்பு விட்டவன் ஒரு மாஸ்க் போட்டிருந்தான், அவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஒரு முழு கோழிய ஹீரோ முன்னாடி வச்சுட்டு இது பிரைம் மினிஸ்டர் வீட்டுல இருந்து வந்துச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சீச்சி எனக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்றான். ஆனா ஹீரோ எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போக பாக்குறான். ஹீரோயின் சொல்றா, உனக்கு பசிக்கல ஆனா உன்னோட மனசுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது போன ஹீரோ அங்கேயே இருக்கான். ஹீரோயின் சொல்றா, உன்னோட வயிற்று பசிய போக்கிட முடியும் ஆனா உன் மனசுல ஏற்பட்ட பசிய போக்கவே முடியாது. நீ எப்பவுமே சேடா தான் இருக்க ஆனா யார்ட்டையுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்பெல்லாம் இல்ல நீ வாய மூடுன்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, உனக்கு யார்கிட்ட இருந்தாச்சும் நிறைய லவ் வேணும், அது என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு லெக் பீஸை எடுத்து கொடுத்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த பிரின்சஸ் இன்னைக்கு வந்து லெட்டர் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த யங் மாஸ்டர் எழுதி அனுப்பின லெட்டருமே தேடி எடுத்து 2 லெட்டருமே வச்சு பார்த்துட்டு இருக்கா. 2 லெட்டருமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங்ல தான் இருக்கு. இங்க கிம்மும் வந்து ஹீரோ கூட ஜாயின் ஆயிக்கிறான். ஹீரோயின் ஹீரோட்ட நான் இளவரசரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கிம்மும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, நான் அவரோட ஃபேஸை பார்க்கலாம் ஆனா தலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்பாடா இப்பதான் உசுரே வந்துச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, இளவரசருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்காமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன ஃப்ளவர் பிரின்ஸ்னு கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அதுக்கு கிம் ரிப்ளை பண்றான் அந்த பட்டப்பேரை. அதை கேட்டுட்டு ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வாய மூடு அப்படின்ற மாதிரியே கண்ணை காமிக்கிறான். ஹீரோயின் சொல்றா, இளவரசர் ஒரு ராட்சசனாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீரோ தானே தெரியாம ஹீரோ முன்னாடியே ஹீரோவே திட்டிட்டு இருக்கா. ஹீரோனோட வாயில வாய மூடு அப்படின்ற மாதிரியே சிக்கனை அடைஞ்சு விட்டுறான். அப்ப கூட ஹீரோயின் சும்மா இல்லாம அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டே இருக்கா. ஹீரோ செம காண்டாயி கத்துறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்பவுமே விரப்பா இருக்க கிம்முக்கு கூட சிரிப்பு வந்துடுது. ஹீரோயின் கிம்மை பார்த்து எப்பா உனக்கு சிரிக்காலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கிம் அகைன் அவனோட ஃபேஸை ரஃபா வச்சுட்டு நான் ஒன்னும் சிரிக்கலையா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ 2 பேருமே பார்த்துட்டு ஒன்னு கூடிட்டாங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் கிம் கிட்ட நீ சிரிச்சதை நான் கூட பார்த்தேன் அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்றான். ஹீரோ கிம்ட்ட இளவரசரை கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரியே கிம்மை பாக்குறான். ஹீரோயின் இன்னுமே ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிச்சு முடியல. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே கூட்டிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரே குஜாலா இருக்கா. ஹீரோயினு அங்க யாரோ வந்து கூப்பிடுறாங்க. ஹீரோயினு ஹாப்பியா திரும்புறா. ஹீரோயினை அங்கேருந்து யாரோ கடத்திட்டு போறாங்க. ஹீரோயினை அந்த பிரின்சஸ் முன்னாடி கொண்டு போய் போடுறாங்க. அந்த பிரின்சஸ் அந்த குண்டு பையனுக்கு ஹீரோயின் எழுதின ஆன்சர் ஷீட்டை ஹீரோயின் முன்னாடி போடுறா. ஹீரோயின்ட்ட இந்த லெட்டரை நீ தானே எழுதின அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. அதுக்கப்புறம் அந்த யங் மாஸ்டர் எழுதின லெட்டருமே ஹீரோயின் முன்னாடி போட்டுட்டு இதையும் நீ தானே எழுதின அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த பிரின்சஸ் செம்ம கடுப்பாயிட்டு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கே இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா கத்திட்டு இருக்கா. ஹீரோனும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனாலும் அந்த பிரின்சஸ் செம்ம கடுப்பாயிட்டு வாள் எடுத்து ஹீரோனை வெட்டுறதுக்காண்டி போறா. அங்க யாரோ நிறுத்த அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ தான் வரான். ஹீரோ தான் நிறுத்த சொல்லியிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.